நமக்கு பார்த்துக்கணும். இன்னொருத்தருக்கு குணப்படுத்துகிறீர்கள் என்றால் பிறனுடைய கர்மா நம்மை தாக்காமல் இருப்பதற்கு யுத்திகள் ப்ரீ பிளான் பண்ணணும். அது பண்ணாம டைரக்டா போய் ஒருத்தர் தொடர்றது, நான் அப்படியாகும் இப்படியாகும், எனக்குள்ள அதுக்கும் இருக்குது, எனக்குள்ள இது இருக்குது, எனக்கு கருப்பராயன் இருக்குது, முனியன் இருக்குது, அம்மன் இருக்குது, எல்லாம் போய் சொல்லிட்டு கடைசியில் எல்லாத்தையும் நம்ம என்ன வாங்க கூடாது, அத்தனையும் வாங்கிட்டு இவர் முடியாது. நிறைய பேர் பைத்தியம் பிடிச்சிருக்கிற நிலையில் இருக்கிறாங்க. ஏத்திக்குவாங்க குண்டலினிய, இறக்க தெரியாது. பயிற்சி தப்பா பண்ணுவாங்க, அப்படியே பிடிச்சுக்கும் நரம்பு, கடைசி வரைக்கும் இப்படியாது. குருவில்லாத கல்வி பக்க விளைவை கொடுத்துரும். எந்த ஒண்ணு செய்தாலும் குருவின் துணை கொண்டு ஆலோசனையோடு செய்தால் வெற்றி. மனக்குழப்பம் தான் வரும். குருவை பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் பயிற்சி பண்ணணும். குரு சொல்லிட்டு போயிடுவாரு. நம்ம ஒண்ணு பண்ணி அத நிலையை மாற்றி மனசுக்குள்ள போய் அதை குழப்பம் பண்ணி நிறைய பேர் தவறான பயிற்சிகளை பண்ணிக்கிறாங்க. அவங்க குரு நல்லா தான் சொல்லி கொடுத்துருப்பாரு, எப்படி முடிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது, ஏதாவது ஒண்ணு கேட்காம விட்டுருப்பாரு. உச்சிக்கு ஏறினதுக்கு அப்புறம் எப்படி இறக்குறதுன்னு தெரியாம அப்படியே இருக்கும். அந்த ஆன்மா பரவெளிக்கு போயிடுச்சுன்னா உள்ள சில நேரத்தில் வராது. அதனாலதான் ஒரு பயிற்சி செய்கிற போது குருவின் ஆலோசனைப்படி ஒரு நிலைக்கு போயிட்டோம்னா எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டு அதை உடனடியா மாற்றிக்கணும். அதே மாதிரி எதிர்மறை இருக்கிறவங்க அங்க மயில் பீனை கையில் பிடிச்சா எதிர்மறை போயிடும். பில்லி சூன்யம் காத்து கருப்பு செய்வது எவ்வளெல்லாம் போயிடும். சரிங்களா? இந்த பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மனித யாகம் எதுங்க? ஓம் மகா பிரம்மே நமஹ 30 முறை சொல்லணும். முதல் 3 முறை புருவ மத்தியில் இருக்கணும். 4வது முறையிலிருந்து நமக்கு எங்க வலியோ என்ன வேதனையோ அந்த இடத்தில் கவனத்தை வைத்து சொன்னால் அந்த வலி போயிடும். மருந்தே வேண்டாம். அதனாலதான் அதுக்கு பேரு பிரபஞ்ச மகா மருத்துவம். ஸ்ரீ சத்யேந்தர் சித்தர் பீடம், சித்தர் மூலிகை ஆராய்ச்சி மையம்.